கிரிவல பாதையில செருப்பு போட்டு நடக்கலாமா ஐயா? அதாவது செருப்பு ரூல்ஸ் நடக்கூடாதுங்க. 1008 லிங்கம் இருக்குங்க உள்ள. 1008 லிங்கம். ஒரு முனிவர் வந்து அந்த காலத்துல கார்ல வந்திருக்காரு. திறந்து பார்த்துக்காரு, பூரா லிங்கமா இருக்குது. ஐயோ, லிங்கத்து மேல கால் வச்சு போறதா வேண்டான்னு போயிட்டாராம். 1008 லிங்கம் இருக்கு. ஆனா இந்த ஊர் வந்து வெப்பம் ஜாஸ்திங்க. இப்ப பாருங்க, கால கொப்பளம் வந்துருங்க. ஆந்திராக்காரங்களா உண்மையில செருப்பாடாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறாங்க தெரியுமா? நல்லா உண்மையில ஐயா 1008 லிங்கம் இருக்கா கிரிவல பாதை? ஆமா ஆமா, பூமிக்குள்ள இருக்கு. எங்கன்னு கரெக்டா சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு அடியிலும் அண்ணாமலை இருக்காரு. அடி அண்ணாமலை, ஒவ்வொரு அடிக்கும் அண்ணாமலை இருக்காரு. அதனாலதான் வந்து செருப்பானா போனா நம்ம பாக்கியம். ஆனா ஒரு சிலர் என்ன வர்றாங்க, ஆனா வந்து வீட்டு நாயம், அந்த நாயம், பக்கத்து வீட்டு நாயம், பிசினஸ் நாயம், அதெல்லாம் பேசிட்டு போறாங்க. செல்போன்ல பேசிக்கிட்டு போறதெல்லாம் அதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு நம்ம சொன்ன கேட்க மாட்டாங்க. சொன்னா அவங்க சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாதுங்க. இந்த வந்து கிரிவல பாதையில வந்து அண்ணாமலை நினைச்சிட்டே போகணும். ஓம் நமச்சிவாய சொல்லணும். பகவானை நினைச்சிட்டு போனாதான் நம்ம குறைய அவர் தீர்த்து வைப்பாரு. இல்லைங்களா? இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு உடம்பு சரியில்லாம போறதும் உண்டா? 100 பேருக்கு தான் உடம்பு சரியில்லாம போகுங்க. 90 பேருக்கு, ஒரு 900 பேருக்கு ஒன்றும் ஆகாது. அது 100 பேர் தான் அது அவ்வளவு சீக்கிரம் ஆகும். சுகரும் கூட இறங்கிடும். அவர் பாத்துக்காரு. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.